சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். என்னாச்சுங்க ஐயா? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? நான் உங்ககிட்ட போன்லயே சொல்லியிருந்தேன்லம்மா, ஆசிரமத்தை காலி பண்ண சொல்றாங்கன்னு. அவங்க திரும்பவும் வந்திருந்தாங்க. ஆசிரமத்தை விலை பேசிட்டாங்களாம். உடனே ஆசிரமத்தை காலி பண்ண சொல்றாங்கம்மா. என்னையா சொல்றீங்க? யார் ஆசிரமத்தை காலி பண்ண சொல்றாங்க? ஐயா, ஒரு 50-60 வருஷமா இந்த ஆசிரமம் இங்க இருக்கு. இத காலி பண்ண சொல்ற உரிமை யாருக்கு ஐயா இருக்கு? யாருங்க இடத்த காலி பண்ண சொல்றது? இந்த இடத்தோட சொந்தக்காரங்க தாமா. இத ஒரு பெரியவர் எங்களுக்கு தானமா கொடுத்தாருன்னு சொன்ன இல்லம்மா. இப்போ அவங்க வாரிசு திருப்பி கேக்குறாங்க. ஐயா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நாம கோர்ட்டுக்கு போவோம். இவ்வளவு வருஷமா நீங்க இங்கதானே இருந்தீங்க. நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்குல்ல. ஆனா அவங்க கிட்ட இந்த இடத்தோட பத்திரம் இருக்கு சார். தானமா கொடுத்த இடத்த திரும்பவும் கேட்க மாட்டாங்கன்னு நாங்களும் இந்த இடத்த ஆசிரமத்து பேர்ல மாத்தாம விட்டுட்டோம். அதனால வந்த பிரச்சனை தான் இது. நானும் உங்களுக்கு பல தடவை போன் பண்ணி பார்த்துட்டேன். உங்க போன் ரீச்சே ஆகல சார். ஐயா, நீங்க தைரியமா இருங்க. நாம கோர்ட்ல கேஸ் போடுவோம். எப்படி இந்த இடத்த குழந்தைகளுக்காக ஆசிரமத்து பேருக்கே வாங்கி நான் தரேன். அதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். இந்த இடத்த யாருங்க ஐயா வாங்கினது? அவங்க எவ்வளவுக்கு வாங்கிருக்காங்க? அது எனக்கு தெரியலம்மா. பெரிய பெரிய கார்ல நிறைய பேர் வந்தாங்க. இந்த இடத்த அளவு எடுத்தாங்க. அப்புறமா எங்களை சீக்கிரமா காலி பண்ண சொல்லிட்டு போயிட்டாங்கம்மா. ஐயா, நீங்க கடவுளை நம்புங்க. அவரு நம்மள கைவிட மாட்டாரு. நம்மளோட கடைசி நம்பிக்கையே அந்த கடவுள் தானம்மா. நானும் கோர்ட்ல கேஸ் போட்டு வைக்கிறேன். சரிங்க ஐயா, அப்ப நாங்க வரோம். ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கோம். நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன். சரிங்கம்மா. நான் உங்ககிட்ட அப்புறமா போன்ல பேசுறேன். சரி. மீனா, நீ ஸ்டே பண்றதுக்கு நான் ஒரு ரெசிடென்சி புக் பண்றேம்மா. நீ அங்கேயே தங்கிக்க. காலையில உன்னை பிக்கப் பண்றதுக்கு நான் கார் அனுப்புறேன். வேணா சார், நான் எங்க சுகன்யா அம்மா வீட்டுக்கு போறேன். அவங்களும் இங்க சென்னையில தான் இருக்காங்க. நான் அவங்க கூடயே தங்கிக்கிறேன். காலையில அவங்களையும் கூட்டிட்டு நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். நீ வர்றத அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? இல்ல சார், நான் சர்ப்ரைஸா போய் நிக்க போறேன். சுகன்யா அம்மா வீடு எங்க இருக்குன்னு சொல்லுமா, நானே உன்னை டிராப் பண்ணிடுறேன். பரவாயில்ல சார், நான் போய்க்கிறேன். நீங்க போங்க. நானும் கால் டாக்ஸில தான் போறேன். அப்படியே போற வழியில நானே உன்னை டிராப் பண்ணிடுறேனே. இருக்கட்டும் சார், நான் ஆட்டோலயே போய்க்கிறேன். ஷியோர்? ஷியோர் சார். நான் போயிட்டு வரேன். சரிம்மா. ஹலோ. ஐயா, ஐயா, என்னாச்சுங்க ஐயா? மீனா, நீ போனதுக்கு அப்புறம் 2 பேர் வந்து இடத்தை காலி பண்ண சொல்லி கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்கம்மா. காப்பாத்துமா. ஐயா, என்னங்க ஐயா சொல்றீங்க? கொன்னுடுவேன்னு மிரட்டுனாங்களா? நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உடனே வந்துடுறேன். என்ன அடிக்காதீங்கடா. ஐயா, விட்டுடுங்கடா. ஐயா, வேணாடா. ஐயா, எங்க ஐயா இருக்கீங்க? அடிக்காதீங்க. ஐயா, என்ன விட்டுடுங்க. ஐயா, அம்மா, என்ன காப்பாத்துமா. அம்மா, என்ன காப்பாத்துமா. அம்மா, ஐயா, என்ன காப்பாத்துமா. காப்பாத்து மீனா. ஐயா, காப்பாத்துமா. காப்பாத்துமா மீனா, என்ன காப்பாத்துமா. அந்த பொண்ணு அங்கதான் வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் தான் வந்துட்டு இருக்காளா? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. என்ன காப்பாத்துமா. ஐயா, நீ போனதுக்கு அப்புறம் 2 பேர் வந்து இடத்தை காலி பண்ண சொல்லி கொன்னுடுவேன்னு மிரட்டுறாங்கம்மா. ஐயா, என்ன அடிக்காதீங்கடா. என்ன அடிக்காதீங்கடா. அடிக்காதீங்கடா. டேய் 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 டேய். எப்படி?
என்னாச்சு? மேடம், உங்க ஆளுங்க கால் பண்ணாங்களா? மீனா ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போக விடாம தடுத்துட்டாங்களா? ரிலாக்ஸ், முதல்ல உட்காரு. வா மேடம், உட்காரு. மேடம், என்ன மேடம்? நிக்காத, உட்காரு. சொல்லுங்க மேடம். என்ன சாப்பிடுற? ஐயோ, எனக்கு எதுவுமே வேண்டாம். காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்காம உங்க காலுக்காக காத்துட்டு இருந்தேன். நீங்களா போன் பண்ணுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்க போனும் பண்ணல. நான் பண்ணாலும் கால் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அதான் நேர்ல வந்து விசாரிக்கலான்னு வந்தேன். சொல்லுங்க மேடம், என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? மேடம், மீனாக்கு அந்த சொத்து கிடைச்சிருச்சுன்னா என் கதி அதோ கதிதான். அவ பணக்காரியா இந்த ஊருக்குள்ள வந்தானா அந்த வீட்ல இருக்கிறவங்க அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அந்த மாதிரி எதுவும் நடந்துட கூடாதுன்னு தான் நான் பதறி போய் இங்க வந்திருக்கேன் மேடம். பொறுமையா இரு அஞ்சலி, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அங்க என்ன ஆச்சுன்னு தெரியாம என்னால நிம்மதியா இருக்க முடியல மேடம். உங்க ஆளுங்க என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. ஏதாவது கால் பண்ணாங்களா? நான் அனுப்பின ஆளுங்க சாதாரணமான ஆளுங்க கிடையாது. நான் போட்ட பிளானும் சாதாரணமான பிளான் கிடையாது. நான் சொன்னபடியே அவங்க மீனாவை தூக்கி இருப்பாங்க. தூக்கணும் மேடம். அவளை தூக்கி அவளை மனுஷங்களே இல்லாத காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுறணும். விட்டுறலாம். ஆனா நமக்கு இன்னொரு பிரச்சனை இருக்கு அஞ்சலி. இன்னொரு பிரச்சனையா? அது என்ன பிரச்சனை? உன் அப்பா. அவர் என்ன பண்ண போற? மீனாவை தூக்கிட்டாலும் அவர் விட மாட்டாரு. அவர் ஒரு பெரிய அட்வொகேட். அவருக்கு நிறைய போலீஸ் கான்டாக்ட் வேற இருக்கும். அவர் நினைச்சாருன்னா மீனாவை எப்படி வேணாலும் கண்டுபிடிச்சிருவாரு. மேடம், அவரை நான் பாத்துக்கிறேன். நீங்க மீனாவை மட்டும் எப்படியாவது தூக்கிடுங்க. நான் எங்க அப்பாவை வச்சே அவளை ஒண்ணு இல்லாம ஆக்கிடுறேன். அது எப்படி முடியும்? உன் அப்பா அவரோட கடமையை செய்யாம விட்டுருவாரா என்ன? செய்வாரு. ஆனா மீனாவுக்கு ஒண்ணுனா அவரால ஒண்ணுமே செய்ய முடியாது. அவரை தடுத்து நிறுத்த நான் மீனாவை வச்சு ஒரு கேம் ஆட போறேன். அதுக்கப்புறம் அவரால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த சொத்து பூரா எனக்கே கிடைக்கும். மேடம், யாரு? இப்பதானே சொன்னேன். அதுக்குள்ளே ஆளுங்க கால் பண்ணிட்டாங்க பாரு. கில்லி அவனுங்க. அட்டெண்ட் பண்ணி பேசுங்க. என்ன சொல்றாங்கன்னு கேளுங்க. நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணை தூக்கியாச்சு மேடம். அவ எங்க கஸ்டடியில தான் இருக்கா. எங்க இருக்கீங்க? யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் மேடம். அங்கே பத்திரமா வச்சுக்கோங்க. நான் சொல்ற வரைக்கும் வெளியில விடக்கூடாது. சரிங்க மேடம்.